சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் வீணாகத்தான் போகிறது. இதற்கு முன்பும் வீணாக போவதற்கு காரணமும் ஒரு பெண்ணால் தான். உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் ஆனது போகட்டும். இனி நடக்கப் போவதை உனக்கு நான் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் திரும்பவும் அந்த ஒரு பெண் வந்து உனக்கு ஒரு பொருளை தர வந்து கொண்டிருக்கின்றாள். அதை நான் தடுக்கத்தான் உனக்கு முன்பே வந்து இந்த விஷயத்தை அனைத்தையுமே நான் சொல்கின்றேன். அதனால் முக்கியமாக காதில் வாங்க, உனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்தாலும், எவ்வளவுதான் உனக்கு வேதனைகள் கொடுத்தாலும், உன் வாழ்க்கையில் நீ மீண்டு வந்து விடுகிறாய் என்ற ஒரு பொறாமை எண்ணத்தால் ஒரு பொருளை எடுத்து வந்து உன்னிடம் கொடுக்க வருகிறார். தயவு செய்து அதை வாங்காதே. அது குங்குமம்தான். ஒரு பெண் நெருங்கிய உறவு உனக்கு அதுதான் உண்மை. நான் சொல்வதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். அவள் உன்னுடைய நெருங்கிய உறவை உனக்கு குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாள். தயவு செய்து அது எவ்வளவு பெரிய நல்ல காரியமாக இருந்தாலும், நல்ல விஷயமாக இருந்தாலும், நான் இந்த இடத்திற்கு சென்றேன், குங்குமம் கொடுத்தார்கள் என்று சொன்னாலும், எந்த வார்த்தை சொன்னாலும் நீ காதில் வாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கி உன் நெற்றியில் பூசிக்கொள். வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நான் நல்லதுக்காகத்தான் சொல்வேன் என்ற முழு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? அந்த நம்பிக்கையுடன் நான் சொல்லும் விஷயத்தை நீ நிச்சயமாக கேட்க வேண்டும். நான் சொன்னதை மறந்து விடாதே. எந்த குங்குமமாக இருந்தாலும் அதை பூசிக்கொள்ளாமல் இருப்பது உன் வாழ்க்கையில் நல்லதை தரும். நீ அதை மீறி பூசிக்கொண்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை முன்பே வந்து எச்சரிக்கத்தானே நான் செய்தேன். எச்சரிக்கை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். தவிர உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறுக்கு நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருக்க முடியுமா? நான் எல்லா விஷயங்களையும் முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் சில சமயங்களில் நீ சுதாரிப்பே இல்லாமல் சில தவறுகளை செய்கிறாய். அதிலிருந்தும் நான் காப்பாற்றுகிறேன் தான். ஆனால் இது மிக முக்கியமானது. இந்த முறை உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. யார் எது கொடுத்தாலும் வாங்காதே. உன் நெருங்கிய உறவு வந்து கொண்டு இருக்கின்றது. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும், அது கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளாமல், அதன் நல்லது உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு இங்கு நான் இருக்கின்றேன். நீ பயப்பட வேண்டாம். ஆனால் எல்லாவற்றிலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எல்லோரையும் நம்பி எல்லா சூழ்நிலைகளையும் எல்லார் சொல்வதையும் கேட்டு அடுத்தவர்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கி அதை உபயோகப்படுத்துவது மிகவும் தப்பான ஒரு விஷயம். எதிலும் சுதாரிப்பாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.